நடிகர் விஜயகாந்த் அவர்களினுடைய மறைவு எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. நம்மளால் மறக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பலருமே அவரிடம் உதவி வாங்கினேன் அப்படின்னு பேசி வந்துட்டுருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்களுக்கும் பார்த்தோன்னா மறக்க முடியாத அளவுக்கு உதவி செஞ்சுருக்கிறாராம் கேப்டன் அவர்கள். அவங்களுடைய குடும்பத்திற்கே இது மறக்க முடியாத விஷயமாக அமைஞ்சிருக்கு. அப்படி அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேப்டன் விஜயகாந்த் நடிகர் தனுஷின் குடும்பத்திற்கும் மறக்க முடியாத உதவி செய்திருக்கிறார்னு தற்போது தெரிய வந்திருக்கு. கேப்டன் விஜயகாந்த் கடந்த மாதம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் உயிரிழந்துட்டார்ன்ற செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வருத்தத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தினது. இதை அடுத்து நலம் பெற்று வீடு திரும்பிய விஜயகாந்த் மீண்டும் செவ்வாய்க்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து அவருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்ட நிலைமையில் வியாழக்கிழமை உயிரிழந்தார். இதையடுத்து அவருடைய உடல் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டது. 7 எளிய தொழிலாளர்களின் பசிப்பினி போக்கிய மாமனிதரின் முகத்தை ஒரு முறையாவது பார்த்துடணும்னு கட்சி அலுவலகத்தின் வாசல்லே கோடான கோடி மக்கள் கதறி அழுதபடி பார்த்தோன்னா இருந்தாங்க. மக்கள் கூட்டம் அதிகமாக குவிய கட்டுப்படுத்த முடியாமல் அவரது உடல் சென்னை தீவுத்திடலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதையடுத்து தீவுத்திடலில் அலைகடல் என தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் கூடி அவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. இதையடுத்து பிற்பகல் 2:30 மணி அளவில் விஜயகாந்தின் உடல் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வண்டியில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. வழியெங்கும் தொண்டர்கள் கூட்டமாக இருந்ததால் 4:45 மணிக்கு தொடங்க வேண்டிய சடங்கு 6 மணிக்கு தான் தொடங்கியது. இதையடுத்து 72 குண்டுகள் முழங்க விஜயகாந்த் அவர்களினுடைய உடல் முழு அரசு மரியாதையோடு நல்லடக்கம் செய்யப்பட்டது. விஜயகாந்தின் மறைவை தாங்கிக் கொள்ள முடியாத அவருடைய ரசிகர்கள் சோகத்தில் ஆழ்ந்த நிலையில் பலர் அவரை நினைவு கூர்ந்து வராங்க. அந்த வகையில் தனுஷின் அக்கா கார்த்திகா தேவி இன்ஸ்டாகிராமில் விஜயகாந்த் அவர்களுடைய ஃபோட்டோவை ஷேர் செய்து அதில் மனிதர்களுக்கு உதவி செய்வதில் கடவுளுக்கு நிகரானவள், எதிர்பார்ப்புகள் இல்லாத மனிதர், மனித நேயம் என்று வரும்போது முற்றிலும் ரத்தினமாக மின்னினார். கனவுகளை நனவாக்க உதவியை பெற்ற எத்தனையோ குழந்தைகளில் நானும் ஒருத்தி. அவரால் MBBS ஆன கேப்டன் அவர்கள் இருந்து எனக்கு சரியான நேரத்தில் உதவி கிடைத்தது அவர்களால் தான் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. தனுஷின் அக்கா கார்த்திகா தேவி +2 முடித்துவிட்டு டாக்டர் படிக்க நினச்சாங்களாம். ஆனால் கட் ஆஃப் 1 மதிப்பெண் குறைந்ததால் அவருக்கு சீட் கிடைக்கலையாம். தனியார் கல்லூரியில் சேர்ந்து படிக்க பணம் இல்லாததால் படிக்க வைக்க முடியாமல் தவித்து வந்திருக்கிறாரு கஸ்தூரி ராஜா. இந்த நேரத்தில் தான் கஸ்தூரி ராஜா வீட்டிற்கு விஜயகாந்த் வந்திருக்கிறாரு. அப்போது தனுஷின் அக்கா கார்த்திகா தேவி அழுது கொண்டிருப்பதை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டார். விஷயத்தை சொன்னதும் உடனே கிளம்பிய கேப்டன் நேராக போரூர் ராமச்சந்திரா கல்லூரியில் பேசி மருத்துவ சீட்டு வாங்கி கொடுத்து விட்டு தான் போனாராம். தனுஷின் அக்காவை டாக்டராக்க அந்த நாள் முழுவதும் அவர்கள் உடனேயே இருந்து சீட்டு உறுதியான பிறகு தான் கிளம்பி சென்றாராம் விஜயகாந்த் அவர்கள். கேட்கக்கூடிய நம்மளுக்கே ரொம்பவே மனதை சிலிர்த்து போகுது அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே யாராலையும் வார்த்தைகளால் புகழ முடியாத ஒரு மாமனிதர் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.